நம்ம மாசாணி அம்மன் கோவில் திருவிழாவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேளையில நம்ம ஊரு மாசாணி அம்மன் வரலாற சொல்ல போற. வா தாயி. இந்த அம்மா குறி சொன்னா அந்த மாசாணி அம்மாவே குறி சொன்ன மாதிரி கைய குடு. மகாஜனங்களே, நம்ம ஊர்ல வாழற மக்கள் எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல நம்மள காக்குற மாசாணி அம்மன் குடிக்கொண்டு இருக்கா. இதோ இவதா நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன். இந்த அம்மனுக்கு எப்படி ஒரு வரலாறு இருக்கும், அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாசாணி அம்மனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? தாயி, உன் கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்லையேம்மா. தாயி, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. உனக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அந்த ஆபத்துல சிக்க கூடாதுன்னா நீ உடனே இங்க இருந்து போ. வீட்டுக்கு போ. மா, காசெல்லாம் வேண்டாம், நீ போ. போ தாயி, கிளம்பு. மாசாணி அம்மா பாவம், வாழ வேண்டிய பொண்ணு, அவளை நீதாமா காப்பாத்தணும். நம்ம மாகாணத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஆரண்யா மகாராஜா ஒரு முறை பொள்ளாச்சி போனப்ப மயான சயனி கோலத்தில் இருக்கிற மாசாணி அம்மனோட சக்தி மகாசக்தி கொண்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? அவளுக்குன்னு ஒரு நீதி கல்லு இருந்துச்சு. அந்த நீதி கல்லு மூலமா மாசாணி அம்மன் சக்தியை தெரிஞ்சுட்ட நம்ம ஆரண்ய மகாராஜா தன்னோட மாகாணத்திலையும் அம்மன் அவதரிக்கணும்னு விரும்பினாரு. அதன் காரணமா அந்த மகாராஜா ஒரு தனிமையான இடத்துல கடுமையா தவம் புரிய ஆரம்பிச்சாரு. வெயில் மழைன்னு பார்க்காம கடுமையா தவம் புரிஞ்சாரு. ராஜாவோட தவத்தின் பலனா ராஜா முன்னாடி மாசாணி அம்மன் தோன்றினா. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா திரும்பி பார்த்தாரு. மாசாணி அம்மன் கிட்ட போனாரு, தன்னோட ஆசைகளை சொன்னாரு. எங்க ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்க அருள் புரியணும். என்ன போல அனைவரும் இங்க வந்து உன்னை பார்க்க முடியாது, அதனால நான் கட்டுற கோயில்ல நீ வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அம்மனும் அப்படியே ஆகட்டும் சொல்லி மறைஞ்சிட்டாங்க. ராஜாவுக்கு தவத்தோட பலன் கிடைச்சிருச்சு.
எங்கடா போனான்? தெரியலண்ணே. அண்ணே, அங்க இருக்கானே. எங்கண்ணே ஆளை காணோம்? எங்க போனான்? வாங்கடா. சரிண்ணே. அம்மன் கிட்ட வரத்தை வாங்கி வந்த நம்ம ஆரண்ய மகாராஜா கோயிலை கட்ட ஆரம்பிச்சாரு. இதுதான் நம்ம ஆரண்ய மகாராஜா கட்டின கோயில், மாசாணி அம்மன் கோயில். அண்ணே, எங்கண்ணே போயிருப்பாவ? டேய், அவ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாதுடா. அந்த கோழியை சிரமப்படுத்தாம ருசிக்கலான்னு பார்த்தேன். நடக்காது போல. காயப்படுத்தி தான் ருசிக்கணும். டேய், நீங்க அந்த பக்கம் தேடுங்க. டேய், நீங்க இந்த பக்கம் தேடுங்க. போடா. சரிண்ணே. என்ன தயவு செஞ்சு விடு. என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னது விடுறதா? விடுறதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு தேடணுமா? இன்னைக்கு நீதான் எங்களுக்கு விருந்து. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு அடுத்து வரும் கல்யாணம். என்ன விட்டுருங்க, உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணா, என்ன உங்க தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன்னா என்ன விட்டுருங்க. டேய், தங்கச்சியாண்டா? டேய், இவட தங்கச்சியா எடுத்துக்கிறியா? உனக்கு? ஐயா வேணாம் வேணாம். டேய், நீடா? ஐயோ, எனக்கு ஏற்கனவே 3 தங்கச்சி இருக்கனே. எனக்கு வேணானே. யாருமே உன்னை தங்கச்சியா ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கும் ஏத்துக்க மனசு இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், எங்களை கட்டிக்கோன்னு சொன்னா இந்த நீதிக்கல்ல போய் கட்டிக்கிற என்ன பொண்ணு நீ? நம்ம மாசாணி அம்மா சாதாரணமானவ கிடையாது, ரொம்ப உக்கிரமானவ. மாசாணி அம்மா இந்த அவதாரம் மட்டும் இல்ல, அவளோட அவதாரத்தை எல்லாம் சொல்ற கேளுங்க. தப்பு பண்றவங்களை வதம் செய்ய காளியா வருவா, அகிலாண்டேஸ்வரியா வருவா, ராஜராஜேஸ்வரியா வருவா, அங்காள பரமேஸ்வரி கோலத்துல அவதரிச்சு வருவா. இங்க பார், இப்ப நீயா வந்தன்னா சத்தமே இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். இல்ல நீ மட்டும் கத்துவ, நாங்க சந்தோஷமா இருப்போம். எப்படி வசதி? அம்மா தாயே, உன் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்க போகுது. நீயும் ஒரு பொண்ணு தானே,
இந்த பொண்ணோட அலறல் சத்தம் உனக்கு கேட்கலையா? அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியனா இப்ப இவங்களால சீரழிய போற. இதை தடுக்க நீ வர மாட்டியாமா? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டியா? உன்னோட சக்தி அவ்வளவுதானா? உனக்கு கண் இல்லையா? இந்த ஊரே உன்னை சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய்யா? ஏய், நீ இப்படி எல்லாம் வேண்டுனா அந்த அம்மன் வந்து உன்னை காப்பாத்திரும். இங்க பார், நீ பிடிச்சிருக்கிய இது ஒரு கல்லு. அந்த கோவில்ல இருக்கு பாரு, அந்த அம்மனும் ஒரு கல்லு தான். இவகிட்ட என்ன பேச்சு பண்ணி கிடக்கு? அண்ணே தூக்குனே. அண்ணா மயங்கிட்டா போனா அதுவும் நமக்கு வசதி தான்டா. தூக்குடா பண்ணைக்கு விட. மாசாணி அம்மா மயான சைனி கோலத்துல நெத்தியில பெரிய குங்குமத்துக்கு நடுவுல ₹1 காசை வச்சுக்கிட்டு உக்கிர கோலத்துல மாசாணி அம்மா தப்புன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவா தெரியுமா? பாத்தீங்களா, அம்மனுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. தன்னோட 18 கைகள்லயும் 18 அஸ்திரங்களை வச்சு நம்ம அம்மன் போரிட்டா. கடுமையா நடந்த அந்த சண்டையின் முடிவில்
தன்னோட சூலாயுதத்தால அந்த மகிஷாசுரனை அம்மன் வதம் செஞ்சா. பிரம்மன் கிட்ட தனக்கு ஒரு பொண்ணாலதான் சாவு வரணும்னு வர வாங்கின மகிஷாசுரனை தன்னோட 18 கைகள்லையும் 18 அஸ்திரங்களை வச்சு நம்ம அம்மன் போரிட்டா. கடுமையா நடந்த அந்த சண்டையின் முடிவில் தன்னோட சூலாயுதத்தால அந்த மகிஷாசுரனை அம்மன் வதம் செஞ்சா. இப்படித்தான் தீய சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் வதம் செஞ்சு காப்பாத்துவா நம்ம மாசாணி அம்மா. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ சந்தோஷமா வாழலாம். இந்த மாசாணி அம்மன் இருக்கிற வரைக்கும் என்னோட பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நடக்க விட மாட்டேன். தாயே மாசாணி அம்மா, நீதிய மட்டும் இல்ல என் வாழ்க்கையவே காப்பாத்திட்ட. முடிஞ்சு போக இருந்த என் வாழ்க்கைய நீ எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. உன் சக்தியே சக்தி தாம்மா. உண்மையிலேயே நீ ஒரு தாய் தாங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. கெட்டவங்கள நீ சும்மா விட மாட்டேங்கிறத எனக்கு நடந்த சம்பவமே சாட்சி. உன் மேல வச்ச நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாதுமா. என்ன போலவே ஆபத்திலையும் கஷ்டத்திலயும் இருக்கிற மக்களை நீதாம்மா காத்திருக்கணும். அம்மனோட அற்புதத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆரண்ய மகாராஜா கட்டின இந்த சக்தி வாய்ந்த கோயில வாழையடி வாழையா காத்துட்டு வர்ற நம்ம மறையனூர் ஜமீன்தார் குடும்பத்து வாரிசும் இந்த கிராமத்தின் தலைவருமான திரு சிவ வல்லப ஜமீன்தார் வந்து கொண்டிருக்கிறார்.
கூடவே அவரது தம்பி ரத்ன குபேர ஜமீனும் வருகிறார். நம்ம மறையனூர் கிராமத்தை செம்மையாவும் செழுமையாவும் வச்சிருக்கிற தலைவர் சிவவல்லப ஜமீன் குடும்பத்தோட திருவிழாவை சிறப்பிக்க வரும்போது நம்ம மரியாதை கொடுக்கறதானே முறை. தலைவர் சிவவல்லப ஜமீன், தலைவர் சிவவல்லப ஜமீன், ரத்தன குபேர ஜமீன், ரத்தன குபேர ஜமீன். அமைதி. இன்னைக்கு மாசாணி அம்மன் கோயில் திருவிழா. மாசாணி அம்மன் முன்னாடி நாம எல்லாருமே ஒண்ணுதான். இப்ப நான் இங்க வந்தது கூட எனக்கான பரிவட்ட மரியாதையை வாங்கறதுக்காக இல்ல, என்னுடைய முன்னோர்களுக்கு தர மரியாதையை வாங்கறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். அவ்வளவுதான். என்ன மக்கள் அன்பா வாழ்கன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. தம்பி, மக்கள் எப்பவும் நம்ம மேல அன்பா இருக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். அது பல விஷயத்துல நமக்கு உதவியா இருக்கும். சரிங்கண்ணா. என்ன தம்பி, கீழே விழுந்தது துண்டு தானே, அது எடுத்து கொடுக்க ஆளா இல்ல? அண்ணே, இது சாதாரண துண்டு மட்டும் இல்லையே, நம்ம ஜமீன் பரம்பரையோட பாரம்பரியமும் ஆச்சே. இது கீழே விழவே கூடாதுன்னு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது கீழே விழ விட மாட்டேன். ரத்தன குபேர ஜமீன், 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 ரத்தன குபேர ஜமீன். ரொம்ப சந்தோஷம். வாங்கய்யா, உள்ள வாங்கய்யா, வாங்கய்யா, வாங்க வாங்கய்யா. போலாமா? சரி. அசூர்ய நாமதே லோகா அந்தேன தமச விருதா பிரேத்யா பிரசந்தியே சாத்மகுணோ ஜனா, சாத்மகுணோ ஜனா. அசுரர்களின் உலகம் காரிருள் உலகம். ஆன்மாவை அழிக்கும் மனிதர்கள் காரிருள் உலகத்தை அடைவார்கள். கமண்டலி காளியே, உன்னையே நினைத்து வாழும் இந்த காலனுக்கு அதீத சக்தியை கொடுத்தாயே. ரீம், ரீம், ஜெய் காளி. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். ஜெய் காளி, கமண்டல காளியே, அனைத்தும் உன் உத்தரவுபடியே நடக்கட்டும். ஏய் அகம்பன், இதோ வந்துட்டேன் சாமி. இன்னைக்கு நடக்க போற நரபலி சடங்குக்கு அனைத்தும் தயாரா? தயாரா இருக்கு குருவே. கமண்டல காளிக்கு சொன்னதை செய்ய வேண்டும், எந்த குறையும் இல்லாமல். சரியா? தெரியும் குருவே.
நரபலிக்கான குழந்தை பத்திரமா இருக்கு. பூஜைக்கு தேவையானதும் தயாரா இருக்கு. அடுத்து என்ன செய்யணும் குருவே? உத்தரவிடுங்கள். ஆற்றங்கரையில் நீராடி மஞ்சள் குங்குமம் கலந்த பொடியை அவள் உடம்பு முழுக்க பூசி அழைத்து வா. தேய்பிறை சந்திரன் முழுமையாக மறையும் பொழுது நடுநிசி 12 மணிக்கு பலிபீடத்தில் ஏற்ற வேண்டும். போ. உத்தரவு குருவே. ரத்னா, அண்ணே, நாம அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியும்ல? தெரியும்ண்ணே. எல்லாமே சரியா நடக்கணும். அண்ணே, காலன்னு சொல்லி எதை நம்ம செய்யாம இருந்திருக்கோம். நம்ம பக்கம் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் தயாரா இருக்குண்ணே. சொல்லி எனக்கு முக்கியம் கிடையாது, செயல்தான் முக்கியம். கோயில்ல இருந்து பூஜையை முடிச்சுட்டு நாம நேரா காலனை தான் போய் பார்க்கணும். அதுக்கான ஏற்பாடை பண்ணு. சரிங்கண்ணே. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என்னங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்தா நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க. நேரா வீட்டுக்கு தான் வருவோம். கிளம்புங்க. ஐயா வணக்கங்க ஐயா. உன்னை யார் இங்க நிக்க சொன்னது? தம்பி, நான் தான் இந்த பொண்ணுக்கு காவலா நிக்க சொன்னேன். பொண்ணை கட்டி போட்டா மட்டும் போதுமா? நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் அவளை யாரு பாதுகாக்கிறது? சரிங்கண்ணா. சோறு தண்ணி ஏதாவது அந்த பொண்ணு கொடுத்தீங்களா? அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்தில் தாங்க இருக்கு, எழுந்திருக்கவே இல்லைங்கய்யா. அது வரைக்கும்லாம் தாங்காது. நேரம் நெருங்கிட்டே இருக்குல்ல, இனிமே தான் நீங்க கவனமா இருக்கணும். புரியுதா? சரிங்கய்யா.
கமண்டல காளி, ஜெய் காளி, கமண்டல காளி. எல்லாம் தயாரா இருக்குல்ல? நான் கொடுத்த குழந்தை நம்ம பூஜைக்கு சரியான குழந்தை தானே? சரியாக இருக்க போய்த்தானே பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வளர்பிறை நாக பஞ்சமி அன்று சுபசுக்கிர ஓரையில் பிறந்த குழந்தை உங்களுக்கு கிடைத்துள்ளது. அது உங்களுடைய அதிர்ஷ்டம். கஷ்டப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிற பூஜை எந்த குறையும் இல்லாம சிறப்பா முடியணும். இந்த கமண்டல காளி எனக்கு துணையாக இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சுபமாக முடியும். உங்களுடைய கர்மா உட்பட எங்க வம்சத்தோட பாவ கர்மா விடுபடவும் என்னுடைய குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும்னா இதை செய்யணும்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் இதை செய்யறேன். அதான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்றேன். கமண்டல காளியோட துணையால அனைத்து உட்பொருளையும் காண்பவன் நான். அடுத்தவர் மனதை வசியப்படுத்துபவன் நான். யாரையும் சாராதவன், ஆனால் அனைத்தையும் அறிந்தவன். செயலில் இறங்கிய பின் நம்பிக்கையோடு இருப்பது முக்கியம். குழந்தையை தயார் செய்து அழைத்து வந்ததும் உங்கள் கண் முன்னால் அனைத்தும் நடக்கும். காத்திருங்கள். ஜெய் கமண்டல காளி. ஐயா, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னை ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? ஐயோ, வலிக்குது, என்னால முடியல. கயிறு அவுத்து விடுங்க ஐயா. பாப்பா, எதுவும் பேசாம அமைதியா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடலாம். நடு ராத்திரியில குழந்தைங்க வெளியே இருக்க கூடாது. அப்படி இருந்தா காத்து கருப்பு வந்து அடிச்சிட்டு போயிடும். அதனாலதான் இந்த மரத்துக்கு கீழே உன்னை கட்டி போட்டிருக்கோம். நான் எப்படி இங்க வந்தேன்? குழந்தை எப்படி தள்ளி நில்லு. ஐயா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை கூட்டு போக நேரம் வந்துருச்சு. அதனாலதான் வந்தேன். இவளை குளிப்பாட்டி துணி மாத்தி கூட்டிட்டு வா. சரிங்கய்யா. அம்மா அம்மா, என்னை விட்டு சொல்லுங்க அம்மா. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம். கமண்டல காளிக்கு முன்னாடி அவ உத்தரவுப்படி நடக்கிற இந்த பூஜையில முழு நம்பிக்கையோட இருக்க வேண்டும். என்ன சந்தேகம் கேள். பூஜைக்கான குழந்தையும் இங்க இருக்கு, அதுக்கான ஜாதகமும் இருக்கு. ஆனா குழந்தையும் ஜாதகமும் ஒண்ணுதானான்னு என் தாய் கமண்டல காளியே சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா? அந்த சராசரங்களையும் அடக்க தெரிஞ்ச, அது எல்லாத்தையும் ஆளத் தெரிஞ்ச மகா சக்தி. உங்கள் வேண்டுதலுக்காக அவள் கேட்டது வளர்பிறை நாக பஞ்சமி அன்று சுபசுக்கிர ஓரையில் தலைச்சம்பிள்ளையாக பிறந்து கன்னி பெண் ஆகாத ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையின் ஜாதகம் பொய் என்றால் தீயில் கருகி சாம்பலாகும்.
உண்மை என்றால் திரும்ப அது என் கைக்கே வந்துவிடும். ஜெய் கமண்டல காளி! இதையும் நீங்க நம்பல. இப்ப இந்த ஜாதகத்தில் குழந்தையின் முகத்தை பார்த்தால் உங்களது சந்தேகம் தீருமல்லவா? இருப்பது பொய், போவது மெய். இருக்கும் பொய்யும் போகும் மெய்யும் ஒன்றென்றால் தோன்றி மறை. என்னை ஏமாற்ற முயன்றாலும் அனைத்தையும் தன் கைக்குள் வைத்திருக்கும் என் மகா காளியை ஏமாற்றவே முடியாது. அம்மா விட்டுருங்கம்மா. ஐயா விட்டுருங்க ஐயா, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நீ வீட்டுக்கு போய் விடலாமா? போகலாம். விட்டுருங்க ஐயா, பயமா இருக்கு. விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்த, எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கய்யா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கய்யா. ஐயா கெஞ்சி கேக்குற, விட்டுருங்கய்யா. நீங்க சொன்னபடி தயார் செய்து அழைத்து வந்து விட்டேன். குழந்தையை குங்கும வட்டத்தில் அமரவை. உத்தரவு குருவே. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுருங்க. அம்மா, மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. அம்மா, மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. ஓம் காளி! கமண்டல காளி! வா! இந்த காலனோட பூஜையை ஏத்துக்க. என்னை விட்டுருங்க. வா 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 வா! மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா, காப்பாத்துமா. ஏய், இவனை பலிபீடத்தில் ஏற்று. உத்தரவு குருவே. ஐயா, ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா, என்னை விட்டுருங்க. வா. உள்ளே போ. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. அமைதியா இரு. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்து. ஏய், கட்றா. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா, அம்மா வந்து என்னை காப்பாத்து. காளி, மாசாணி அம்மா. உன் தேவையை நிறைவேற்ற சரியான நேரம் வந்துவிட்டது. ஓம் காளி தாயே, வளர்பிறை நாக பஞ்சமி அன்று சுபசுக்கிர ஓரையில் பிறந்த மகளை பலி கொடுக்க நேரம் வந்துவிட்டது. சிவவல்லவ ஜமீன் குடும்பம் பழி பாவம் நீங்கி பூரண சந்தோஷமும் வம்சம் தழைத்தோங்கவும் நீ அருள் புரிய வைத்தாயே. ஐயா
ஜெய் கமண்டல காளி. மாசாணி அம்மா என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா ஜெய் காளி. என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. மாசாணி அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை காப்பாத்துமா. ஜெய் காளி மகா காளி. கமண்டல காளி. என்னை காப்பாத்துமா. என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா. மாசாணி அம்மா. மாசாணி அம்மா. இருங்கடா, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஏய் எங்கட போற? அம்மா, அங்க விழுந்த பால் எடுக்க போறேம்மா. உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், இங்க வந்து கிரிக்கெட் விளையாடாத, வந்து அந்த ஜமீன் பங்களாக்குள்ள போகும்னு. பல வருஷமா பூட்டி இருக்கிற பங்களாடா. மக்களே அந்த ஜமீன் பங்களாக்குள்ள போக ரொம்ப பயப்படுவாங்கடா. நீ விளையாட்டுத்தனமா உள்ள போற. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? கடவுளே, நல்ல வேலை இவன் பங்களாக்குள்ள போறதுக்குள்ள நான் பார்த்தேன். உன் கைய காலை உடைச்சி உன்னை வீட்டுக்குள்ள உட்கார வச்சாதான் சரியா வரும். வாடா. ரத்னகுபேர ஜமீன், நாகராஜ ஜமீன், சிந்தாமணி ஜமீன், சிவவல்லப ஜமீன், விஜயராஜ ஜமீன், சேதுராமன் ஜமீன், குமரகிரி ஜமீன். எப்படியோ எல்லாத்துக்கும் மாலை போட்டாச்சு. அடுத்து சிவவல்லப ஜமீன் பெரிய போட்டோவுக்கு மாலை போட்டா போதும்.
கௌரி அம்மா, இது வரைக்கும் உன்னோட துணையால எல்லா ஆபரேஷனையும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிச்சு அந்த குழந்தைய பத்திரமா அதோட தாய்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆபரேஷனையும் நல்லபடியா முடிச்சு அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். குழந்தையோட சேர்த்து அந்த தாய் உட்பட எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுல எந்த குறையும் இல்லாம என் கூடவே இருந்த நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஒண்ணு கவலைப்படாத, நான் கூடவே இருக்கேன். ஒண்ணு ஆகாதுமா, நீ தைரியமா இரு. நான் கூடவே இருக்கேன். தைரியமா இரு. நான் இருக்கேன்ல, ஒண்ணு ஆகாது. பயப்படாத. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. தைரியமா இரு. டாக்டர், டாக்டர், பதட்டப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. டாக்டர், டாக்டர், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர்? நல்லா இருக்கல்ல? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்க வைஃப் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, குழந்தைய கொடி நல்லா சுத்தி இருக்கு. ஆபரேஷன் பண்ணாலும் குழந்தைய காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. ஐயோ டாக்டர், அதுவும் சீனியர் டாக்டர் வந்து தான் பார்க்கணும். இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. கடவுளே, ஆளுக்கும் டான்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையே. செம்மையா ஆடுறா. யாரு இதெல்லாம் ரீல்ஸ் பண்ண சொன்னா? வா, யாரா இவ? புதுசா இருக்காளே. ஆளு வேற செம்ம அழகா இருக்காளே. ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதான். மெசேஜ் பண்ணிட வேண்டியதான். ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும். எஸ், அதான பார்த்தேன். நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை வராம இருக்குமா? பொறுக்காதே, உடனே மூக்கு வேர்த்து போன் பண்ணிடுவான்டா அரவிந்த். சொல்றா நல்லவனே. ரொம்ப நல்லவனே. என்ன பண்ற? சரி, அதான் கெடுத்துட்டியா நான் பண்ணிட்டு இருந்த வேலையை. வேற என்ன பண்றது? நான் என்னடா பண்ண? இன்ஸ்டால ஒரு புது பொண்ணு செம்மையா இருந்தா. இப்பதான் ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள போன் பண்ணிட்டேன். அது எப்படிடா?
உனக்கு மட்டும் எல்லாம் சீக்கிரமா செட் ஆயிருது. நீ சிங்கிள் நினைச்சு எல்லாம் மிங்கிள் ஆயிடுதுங்க. பொறாமையா இருக்கா மச்சி? பாரா, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா அரவிந்த். அதுவும் சரிதான். சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வரியா? ஏய், நான் முக்கியமான வேலையா வெளியே போறதா இருக்கேன். என்னுடைய மொத்த குடும்பமும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பாவோட உத்தரவு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் சோ சாரி. ஓ, அப்பாவே சொல்லிட்டாரா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தான், மாத்தவே முடியாது. சரி, நான் போய்க்கிறேன். ஈவினிங் கால் பண்றேன்டா. ஓகேடா. இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவியாடா? சரி. உங்க ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமா? என்னாச்சு? மேடம், லேட்டா தான் அட்மிட் பண்ணாங்க. இங்க வர்றதுக்குள்ள வலி வந்துருச்சு. சரி வாங்க பாத்துக்கலாம். அண்ணா இங்க வாங்க, என் பேக் எடுத்து உள்ள வச்சிருங்க. சீக்கிரம் வாங்க. வைட்டல் ஏதாவது செக் பண்ணிட்டீங்களா? என் வைஃப் ரொம்ப நேரமா வலியில துடிச்சிட்டு இருக்கா டாக்டர். ஹலோ சார், எப்படியாவது அவளையே குழந்தை காப்பாத்துங்க டாக்டர். பதட்டப்படாதீங்க, காம் டவுன். என்னால என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். நீங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. ஓகே டாக்டர், சீக்கிரம் வாங்க. வைட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு? இல்ல இல்ல, காம் டவுன், காம் டவுன். குழந்தைய கொடி நல்லா சுத்தி இருக்கு. போத் ஆர் இன் வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன் மேம். நீங்க சொன்னது சரிதான் டாக்டர். பட் நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். எஸ் மேம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சிஸ்டர், ஸ்டெரைல் கிளவுஸ் எல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே, கொஞ்சம் காம் டவுனா இருங்க. கொஞ்சம் காம் டவுன். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நர்ஸ், என் வைஃப் எப்படி இருக்காங்க? சீனியர் டாக்டர் வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப வலிக்குது டாக்டர். இங்க பாருங்க அம்மா, முடியும், உங்களால முடியும். தாய்மன்னா என்ன சும்மாவா? கோஆபரேட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களால முடியும். இதே வலியை தானே நம்ம அம்மாக்களும் தாங்கிருப்பாங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸா இருங்க. நம்மளும் இந்த வலியை தாங்கிதான் ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கோஆபரேட் பண்ணுங்க, நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஓகே டாக்டர், தாங்க. என்னடா? என்ன? நர்ஸ், குழந்தைய கிளீன் பண்ணி கொண்டு வாங்க. டாக்டர், எப்படி இருக்கா? கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சிஸ்டர், டாக்டர், என் வைஃப் கவலையே வேண்டாம். உங்க வைஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க போய் பார்க்கலாம், சரியா? டாக்டர், நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி எல்லாம் பெரிய வார்த்தை, அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். இல்ல டாக்டர், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க தான் கடவுள். நீங்க இல்லைன்னா இந்நேரம் என் குழந்தையோ என் வைஃபும் இருந்திருப்பாங்களான்னு சந்தேகம் தான். இந்த பூமிக்கு வந்த என் பிள்ளைக்கு நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்க டாக்டர். ஐயோ, நானா? வேண்டாங்க. ஐயோ சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க திருப்திக்காக நீங்க ஒரு பேர் வச்சுதான் ஆகணும். நான் வேண்ட கடவுள் இருக்காங்க. அந்த கௌரி அம்மாவால தான் எல்லாமே நடக்குதுன்னு நான் நம்புவேன். இவ்வளவு கஷ்டத்திலையும்
இந்த குழந்தை சுகப்பிரசவமா பிறந்ததே அந்த கௌரி அம்மனோட அருளால மட்டும்தான். அதனால இவங்களுக்கு நான் கௌரினே பேரை வைக்கிறேன். அந்த பேரை குழந்தை காதுல சொல்லிருங்க டாக்டர். கொடுங்க. கௌரி, கௌரி குட்டி, கௌரி குட்டி. டாக்டர், வாங்க மீனா. இந்த கேஸ் கொஞ்சம் பாருங்க. மீனா, அந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா. அதனால ட்ரிப்ஸ்ல நான் சொல்ற மெடிசனை இன்சர்ட் பண்ணி சேர்த்து ஏத்திருங்க. ஓகே டாக்டர். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர். ஏன் ட்ரிப்ஸ் கூட மெடிசன் ஏத்த சொன்னதுனாலயா? அது இல்ல டாக்டர், இன்னைக்கு நடந்த டெலிவரி கேஸோட நீங்க பார்த்தது 25வது டெலிவரி கேஸ். எப்படிப்பட்ட கேஸையும் சிசரியன் ஆக விடாம எல்லாமே சுகப்பிரசவமா எப்படி டாக்டர்? நிஜமா சொல்லணும்னா நான் வேண்ட அந்த கௌரி அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். பொதுவா டெலிவரி டைம்ல எப்படியாவது டெலிவரி ஆயிடும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. மனசுல தைரியம் இல்லாம இருக்கிறவங்க நம்மளால முடியாதோன்னு நினைச்சு அவங்க சிசேரியன் ஆப்ஷன் எடுப்பாங்க. ஆனா அந்த சிசேரியனோட பின்விளைவ அவங்க யோசிக்கிறதே இல்ல. அந்த நேரத்துல என்னால முடிஞ்ச தைரியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி சிசேரியன் ஆகாம பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நடந்த டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகும்னு நாங்க யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் தாயும் சேயும் சேஃபா இருக்காங்க. யூ ஆர் ரியலி கிரேட் டாக்டர். சிஸ்டர், நான் படிச்ச படிப்பை கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும்ல. அது அந்த டாக்டருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் பயம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது சாதாரண கேஸ். நம்ம சாரதா ஹோம்ஸ்க்கு அந்த கௌரி அம்மன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் பிரசவத்துக்கு வர பொண்ணுங்களுக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்து அவங்க கையில குழந்தை எடுத்து கொடுக்கறது தான். எனக்கு ஒரு வருத்தம் மேடம். எல்லாருக்கும் பிரசவம் பார்த்து குழந்தைய எடுத்து கொடுக்கற உங்களுக்கு ஒரு குழந்தைய அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கலையே. சாரி டாக்டர், நான் உங்க மேல இருக்கிற பரிதாபத்துல அப்படி பேசிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மீனா, உண்மையை தானே சொன்னீங்க. ஆனா நான் வேண்ட அந்த கௌரி அம்மா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பா. என்னங்க புடிங்க மீனா. அந்த பேஷண்ட் கிட்ட இந்த மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. மயக்கம் தெளிஞ்சதும் வார்ட் மாத்திர ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஃபைன்.
சொல்லுமா. இந்தாங்க. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. மாசாணி அம்மா, எனக்கு எல்லாமே நீதான். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வந்ததில்ல. ஆதாரம் ஆனவளே போற்றி, ஓம் ஆலால சுந்தரியே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி, ஓம் இணையில்லா நாயகியே போற்றி. அக்கா, அக்கா இருங்கக்கா, நான் அரைக்கிறேன். வேணா துர்கா, வேணாமா. ஏன் வேண்டுதல நான் தானம்மா பண்ணணும், நானே பண்ணிக்கிறேம்மா. எல்லாத்தையும் அந்த மாசாணி அம்மன் பார்த்துட்டு தான் இருக்கா. நீங்க விடுங்க, நான் அரைக்கிறேன். வேணாமா. அம்மா, வண்டி எல்லாம் ரெடியா? எலுமிச்சம்பழம் வச்சிட்டியா? இதோ இப்ப ரெடி பண்ணிடுறோம்மா. ஒரு வண்டிக்கு வச்சுட்டோம்மா, இன்னும் 2 வண்டிக்கு வைக்கணுமா? சீக்கிரம் முத்து, கேக்குறதுக்கு முன்னாடியே ரெடின்னு என்னைக்குதான் சொல்ல போறியோ? போய் ரெடி பண்ணு போ. சரிங்கம்மா. எல்லாம் சொல்லணும். ஜோதி, என்ன இப்ப போய் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க? நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணு. பெரியவர் வர நேரமாச்சு. ஜமீன் போட்டோல பூ வாடி இருக்கு, போய் அதை மாத்து. அப்புறம் தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணு. சீக்கிரம் போ. இவளை மேய்க்கிறதே பெரிய வேலையா இருக்கு. இவன் வேற என்ன பண்றான்னு தெரியல. டேய் அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? மா, சும்மா அப்படியே ஜாலியா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாரும் வெளியில போறதுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ என்னடானா போன்ல பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இன்னும் ரெடி ஆகாம வேற இருக்க. எங்க கூட வர எண்ணம் இருக்கா இல்லையா? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? மா, முதல்ல இப்படி விடாம பேசுறத நிப்பாட்டுமா. அதுலயும் இப்படி சத்தமா பேசி அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டுறாத. அவ்வளவு பயம் இருக்குல்ல? அப்படின்னா இந்நேரம் ரெடியா இருக்க வேண்டாமா? மா, நான் ரெடி ஆகுறதுல ஒரு மேட்டராமா? இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி ஆயிருவாமா? நீ போய் மத்த வேலையை பாரு, நான் எப்படி ரெடி ஆயிட்டு வரேன்னு மட்டும் பாரு. மா, என்னமா தேடுற? இந்த ரூம்ல உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருப்பாளே, அவளைதான் தேடுறேன். அவளாவது ரெடி ஆயிட்டாளா இல்ல அவளும் ஒன்ன மாதிரி தானா? மா, ஏதோ எமர்ஜென்சி டெலிவரி கேஸ்ன்னு காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாமா. என்னடா சொல்ற? உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எதுவா இருந்தாலும் நீ ஆச்சு அவர் ஆச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. கடைசியில எல்லாமே என் தலையில தான் வந்து விடியும். மா, வந்துருவன்னு சொல்லிட்டுதாமா போயிருக்கா. இப்ப வந்துருவாமா. நீ கத்தி பிரச்சனை பெருசு பண்ணிடாதமா. குடும்பத்தோட வெளியில போறோம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னா அவ ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பார்க்க போயிட்டாளா?
வர வர இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேக்குறதே இல்ல. அப்பா மட்டும் ஏதாவது கேட்கட்டும், அப்புறம் இருக்கு. மா, உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு வேலை தான் முதல்ல, அப்புறம் தான் இல்லன்றவள நம்ம என்னமா பண்ண முடியும்? அவ வரட்டும், நான் வேணா சத்தம் போடுறேன். இப்ப சத்தம் போடாம தயவு செஞ்சு கிளம்பு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே? என்னமோ பண்ணுங்க. உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்காம தப்பிச்சா சரி. நீ இங்கேயே நின்னுக்கும், உன்னால அம்மனை பார்க்க முடியாதுல்ல. அம்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு. என்ன தம்பி அக்கா, நீ சாமி கும்பிட போலையா? கண்ணு தெரியாதுன்னா எப்படிக்கா சாமி பார்க்க முடியும்? ஏன் முடியாது? நான் அம்மன் எப்படி இருக்கான்னு சொல்றேன், நீ அதை கேட்டுக்கிட்டே வா. உனக்கே அம்மனோட உருவம் தெரியும். நீ சந்தோஷமா சாமி கும்பிடலாம். உண்மையாவா? நான் அப்படியே சொல்றேன், உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரியும். வா. இப்போ நாம அம்மன் முன்னாடி நிக்கிறோம். நான் சொல்ல சொல்ல நீ யோசிச்சுக்கிட்டே வா, சரியா? சரிக்கா. அவ தலையில ஒரு பெரிய கிரீடம், நெத்தியில திருநீர் பட்டை, அப்படியே மஞ்சள் குங்குமம்னு பெரிய பொட்டு வச்சிருப்பா. 2 பக்கம் மூக்குத்தி குத்தி இருப்பா. அழகான 2 கண்கள், செந்தாமரை பூ போல அவளுடைய உதடுகள். மொத்தமா சாந்தமான முகம். தம்பி, அம்மனுக்கு 4 கை. வலது பக்கம் இருக்கிற கையில பாம்பு உடுக்க பிடிச்சிருக்கும். இன்னொரு கையில நீளமான கத்திய பிடிச்சிருப்பா. இடது பக்கம் கையில சூலாயுதம் இருக்கு. இன்னொரு கையில அவ மனசு வெள்ளங்கிற மாதிரி தேங்காய வச்சிருப்பா. மஞ்சள் கலர்ல சேலைய கட்டி கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் அழகான நகைய போட்டிருப்பா. இடது கால மடக்கியும் வடது கால தொங்க போட்டு அற்புதமா உட்கார்ந்திருக்கா. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ? நிலையான வாழ்வு தரும் அம்மா. ஆமாங்கா, அம்மனோட உருவம் தெரியுதுக்கா. நிமலன் துணை நீ அல்லவோ? தெரிஞ்சிருச்சா? ஆமா. சந்தோஷமா சாமி கும்பிடு. மனசு சந்தோஷமா இருந்துடவே கூடாதே. போன் எடுக்கலாம் விட வேண்டியதானே. ஹலோ. ஹலோ. என்ன சொல்லு? என்னங்க, நினைச்சதை விட ரொம்ப சீரியஸான கேஸுங்க. வந்தது நல்லதா போச்சு. அதெல்லாம் இப்ப யார் கேட்டா? எதுக்கு போன் பண்ண, அதை சொல்லு. டெலிவரி நல்லபடியா முடிஞ்சதுங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதாங்க முடிஞ்சது. இதோ நான் கிளம்ப போறேன், அதுக்கு தாங்க உங்களுக்கு போன் பண்ணேன். சத்யா, ஆர் யூ ஸ்டூபிட்? போன் பண்றதுக்கு பதிலா இந்நேரம் பாதி தூரம் வந்திருக்கலாம். அப்படி இல்லைங்க, அத்தை வந்து கேட்டா நான் வந்துட்டு இருக்கேன்னு தெரியணும்ல, அதுக்காக தாங்க சொன்னேன். அதெல்லாம் ஏற்கனவே அம்மா வந்து சத்தம் போட்டுட்டு போயாச்சு. இங்க பாரு, எனக்கு விளக்கம் கொடுக்காம சீக்கிரம் கிளம்பி வரப்பாரு. இங்க பாரு சத்யா, அப்பா வந்துட்டாருன்னா உன்னால தேவையில்லாம எனக்கும் சேர்த்து திட்டு விழும். இதோ நான் கிளம்பிட்டேங்க, இதோ வந்துடுறேங்க. ஏய், வந்து சரி, போன வச்சா போதும்.
ஆமே இந்த வீடு தான். நல்லா தெரியுமாடா? கதா வீடு இதுதான். தலைவர் கூட வட்டி வசூல் பண்றதுக்கு எத்தனை தடவை வந்திருப்பேன். அதுக்குல மாமே தப்பான வீட்டு மேல கைய வச்சு அது நாளைக்கு தலைவருக்கே பிரச்சனையா வந்துட்டா அதுக்கு தான் கேக்குறோம். ஏய் எத்தனை தடவை நான் இங்க வந்திருப்பேன். கதா வீடு இதுதான். ஏய் வந்தமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாம என்னடா பேச்சு வண்டி கிடக்கு? அண்ணா தூக்கிடலாமா? தேவையில்லடா. தலைவர் உத்தரவு, குடிசை மேல பெட்ரோலை ஊத்து. ஏய் வாங்கடா. கந்து வெட்டி கணேசனாண்ட பணத்தை வாங்கிக்கின்னு திரும்ப கொடுக்கலண்ணா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியணும்டா. கொடுத்த காசுக்கு வட்டி எங்கன்னு கேட்டா கதை சொல்லுகிறா. பணத்தை கொடுக்க முடியாதவன் வாழவே தகுதி இல்லாதவன்னு நம்ம தலைவர் அடிக்கடி சொல்லுவார். இவனுக்கும் அதே கதி தான். செத்து தொலை. ஏய் வாங்கடா. டேய் வண்டி ஏறா. எங்கடி உன் புருஷன்? அவரு பெயிண்டிங் வேலை வந்திருக்குன்னு வெளியூர் போயிருக்காருக்கா. வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா? சரி, அந்த கணேசன் கிட்ட கடன் வாங்குனீங்களே குடுத்துட்டீங்களா? குடுக்கலக்கா. ஐயோ 3 நாளா வட்டி காசு வேற குடுக்கல. வந்து கேட்டா என்ன சொல்ல போறேன்னு தெரியல. ஐயோ லதா உன் வீடு தாண்டி பத்தி எரியுது. ஐயோ 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 என் புள்ள உள்ள இருக்காளே. அவ தூங்கிட்டு இருந்தா. யாராவது காப்பாத்துங்க. என் புள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ என் புள்ள உள்ள தூங்கிட்டு இருக்கு. ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ என்ன விடுங்க. என் புள்ளைய காப்பாத்தணும். ஐயோ என்ன விடுங்களேன். என் புள்ள உள்ள இருக்கா. என்ன விடுங்க. நான் போணும். ஐயோ என் புள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ 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 என் புள்ள உள்ள இருக்குதே. காப்பாத்துங்க. தாயே மாசாணி அம்மா, இந்த ஊரையே காப்பாத்துறவனே, என் புள்ளைய காப்பாத்த மாட்டியா? மாசாணி அம்மா தாயே, உன்னதாமா நம்பி இருக்கேன். அம்மா என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம நீதாமா காப்பாத்தணும்.
என் புள்ள எப்படியாவது காப்பாத்துமா. உனக்கு எப்படி ஆபத்து வரும்? உன் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. தங்கமே கௌரி, ரொம்ப நன்றிமா. என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டேன். இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. ரொம்ப நன்றிமா. எல்லா உயிரும் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு கைமாறு செய்ய உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. அதே நேரம் கைமாறு எதிர்பார்த்து செய்யறவ இந்த கௌரி கிடையாது. எங்கெல்லாம் உண்மையான தர்மம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா வந்து என் கடமையை செய்வேன். எல்லாரையும் காப்பாத்ததானே நான் இந்த ஊர்ல இருக்கேன். கௌரி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வராது. இந்த கௌரி மாசாணியம்மா நமக்காக கொடுத்தா வரோம். இந்த ஊரும் இங்க இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். உங்க ட்ரெஸ் செம்மையா இருக்கு. என்னது, உங்க ரீல்ஸை பத்தி சொல்லவா வேணும்? செம்மையா இருக்கு.
என்னங்க நான் ரெடி ஆயிட்டேங்க. ரெடி ஆயிட்டியா? ஆமாங்க. ஏங்க புடவை நல்லா இருக்குங்களா? புடவை நல்லா இருக்கு. ஏங்க அப்போ நான் நல்லா இல்லையா? போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு. சரி, அது இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இல்ல. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அழகான பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டு சந்தோஷமா இருக்கேன். அதை கெடுத்துட்டு புடவை ஞாபகம் இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்க. ஞாபகம் இல்ல. என்னங்க இந்த புடவை ஞாபகம் இல்லையா? நம்ம கல்யாண நாளுக்கு கடைக்கடையா தேடி தேடி ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி கொடுத்த புடவை. இத போய் இப்படி ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களே. கல்யாணம் ஆன புதுசு நீ பார்க்க நல்லா இருந்த, வாங்கி கொடுத்துருப்பேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போனை கூட 4-5 மாத்திட்டேன். ஆனா ஒன்ன மாத்த முடியல. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் சரியா ஞாபகத்துக்கு வரல. ஷட் ரமேஷ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆன் டைம் ஆரம்பிக்கணும், அதான் முக்கியம். ஆர்கனைசேஷன் ஒர்க் எல்லாம் கரெக்டா பாத்துருங்க. ஆமா ஆமா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏய் வீணா, ஷோ வீணா, இல்ல அப்படி பண்ண கூடாது. நான் சொன்னேன்ல வீணா, இங்க பாரு. அதுக்கப்புறமா தான் ப்ராசஸ் பண்ணணும், சரிங்களா? காதும் கேட்காது, ஒண்ணும் கேட்காது. சாரிமா, கை ஸ்லிப் ஆயிடுச்சுமா. நல்ல வேலை, இல்லனா மாலை கீழே விழுந்து ஃபுல்லா சதறி போயிருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாளா நம்ம தாத்தா போட்டோவுக்கு இந்த மாலை மாத்தாமலே இருக்குமா. அதான் சரி இன்னைக்கு மாத்திடலாமேன்னு கலட்ட போனேன். அதுக்கு நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? ஏன் வீட்ல இருக்கிறவங்க வேலைக்காரங்க கிட்ட சொன்னா எவனாவது செய்ய போறான்? மாலை விழுந்ததுக்கு பதிலா நீ விழுந்திருந்தா என்னடா ஆயிருக்கும்? முதல்ல கீழே இறங்கி வா. உன்னை யாருடா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? மா, நம்ம வீடுமா. நம்ம தாத்தா போட்டோவுக்கு பழைய மாலை மாத்த இன்னொரு ஆளையா கூப்பிட முடியும்? விடுமா. டேய், உன் பெரியப்பா உத்தரவுப்படி எல்லாரும் வெளியில போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நீ ரெடி ஆயிட்டியா? தோ இங்க பாரு, நான் எப்போ ரெடிமா. ரெடி ஆயிட்டு சும்மா இருக்க முடியாம மேல ஏறினியாக்கும். கோவப்படாதம்மா, பசங்க கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைச்சா எப்படி? சரி, ஆமா உன் பொண்டாட்டி எங்கடா? வழக்கம் போல காதுல மிஷினை மாட்டிக்கிட்டு வீட சுத்த ஆரம்பிச்சுட்டாளா? ஏமா, அவ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருப்பா. அவளுக்கு பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும்னு ஆசை. அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காமா. அதனால பல பேர்கிட்ட போன்ல பேச வேண்டியது இருக்கும். அத போய் தப்பா பேசுறியம்மா. விட்டு கொடுக்க மாட்டியே. உன் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. உனக்கு உடனே என் வாய் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி என்ன பேச விட மாட்டேன். ஆமா, என் அம்மா எனக்கு பார்த்து பார்த்து கட்டி வச்ச என் பொண்டாட்டிய நான் தானமா பாத்துக்கணும். அதுக்குன்னு அவ என்ன பண்ணாலும் ஜால்ரா அடிக்காத. நீ இப்படி இழுச்ச வாய மாதிரி இருக்கிறதுனாலதான் அவ உன்னை மதிக்காம அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றா. இப்படியே போயிட்டே இருந்துச்சு, ஒரு கட்டத்துல உன்னை மதிக்காம ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பா பாரு. அப்படிலாம் நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ போய் கிளம்புற வழிய பாரு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சொல்றதா சொல்லிட்டேன், அப்புறமா உன் இஷ்டம். ஐயோ கடவுளே, மத்த பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஏன் பசங்களும் இருக்காங்களே. பார்த்தா ஒரு பணக்கார பந்தா வேண்டாம், இவனுக்கு போய் அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிற வீணாவை கட்டி வச்சேன். அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்? வீணா பார்த்தா திருந்த வேண்டாம். இவனை எல்லாம் என்ன பண்றது? இவனெல்லாம் ஏன் இப்படி இருக்கான்? ஏ காவேரி,
அக்கா எனக்கா புறப்படலாமா? அத நான் கேட்கணும். பெரியவர் வர நேரம் எடுத்து வைக்க சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதை எடுத்து வைக்கிறதுக்காக தான்க்கா கிளம்பிட்டு இருக்கேன். இதை இப்ப எடுத்து வச்சிடுறேன். சீக்கிரம் எடுத்து வை. முக்கியமா விளக்க மறந்துடாத. விளக்கமாறா? அது எதுக்குக்கா? ஒன்னு அதுலயே சாத்துறதுக்கு. விளக்கமாறு இல்ல, விளக்கு. விளக்கு புரியுதா? விளக்கா? ஏங்கா அது நீங்க சொல்லிதான் நான் எடுத்து வைக்கணுமா? எனக்கு தெரியாதா? அறிவு கொழுந்து. போய் எடுத்து வை போ. அறிவா? அது ஒண்ணுக்கு 2 வண்டியில இருக்குக்கா. சுத்தம். வாட்சதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். அதுல இது இன்னொரு ரகம். என்னத்த சொல்றது? ஓகே. ஒரு மாலையே அங்க போட்டாச்சு, இன்னொரு மாலை இங்க. ஏங்க பிசினஸ் விஷயமா சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு வீணான்னு ஏலம் போடுறீங்க? ஓ, அப்ப நான் கூப்பிட்டது காதுல கேட்டும் கேட்காம தான் போனியா? ப்ராஜெக்ட் விஷயமா சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே கட் பண்ணிட்டு வர முடியுமா? இப்போ எதுக்கு கோவப்படுற? சரி விடு, எல்லாரும் வெளியில போக கிளம்பிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் கிளம்பு. நீ இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். நான் ரெடியா தான் இருக்கேன். எதுக்கு ஏலம் போட்டீங்க அத சொல்லுங்க. இதோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்காக கூப்பிட்டேன், நானே முடிச்சிட்டேன். இங்க பாரு. இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு சொல்லி கூப்பிட்டேன், நீ கண்டுக்கவே இல்ல, அதான் நானே பண்ணிட்டேன். நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு விவசாயே இல்லையா? ஏன் வீணா, தாத்தா போட்டோவுக்கு நான் மாலை போடக்கூடாதா? தாத்தா போட்டோக்கு மாலை மட்டுமா போடுறீங்க? வீட்டை துடைக்கிறது ஒதுக்கி வைக்கிறதுன்னு கண்ட வேலையும் தானே செய்றீங்க. இங்க பாரு வீணா, இது நம்ம வீடு, நம்ம வீடுன்னு நினைச்சா எந்த வேலையும் தப்பு இல்ல. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஒண்ணுக்கும் உதவாத உங்களை போய் ரொம்ப பொறுப்பானவரு பிசினஸ் பண்றவருன்னு போய் சொல்லி என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. உங்களை போய் கல்யாணம் பண்ணது என்னோட நேரம். வீணா, யாரும் உன்கிட்ட போய் சொல்லல, பொறுப்பானவன் சொன்னாங்களா? இந்த வீட்ல கேட்டு பாரு, நான் பொறுப்பானவனா இல்லையான்னு. இப்ப கூட நான் பொறுப்பா இருந்திருக்கேன், நீ தான் புரிஞ்சுக்காம திட்டுற. நான் பிசினஸ் பண்றேன்னு சொன்னாங்களா? ஆமா, என் பெரியப்பா கூட சேர்ந்து அவர் பிசினஸ் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். கிழிச்சிங்க. நீங்க பாக்குற பிசினஸ்ல சுயமா உங்களுக்குன்னு ஒரு 100 ரூபாய் உங்களால எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. பேச வந்துட்டாரு, நானும் பிசினஸ் பண்றேன்னு. நீங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டு வேலை பண்றதுக்கு தான் லாயக்கு. ஹலோ, முத்து. எல்லாம் எடுத்து வச்சாச்சுல்ல? எதுவும் மறக்கலையே? எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்கம்மா. சரி, எல்லாத்தையும் எடுத்து கார்ல வைங்க. சரிங்கம்மா. அக்கா இதோ இந்த விளக்கு போதும்ல? போதும் போதும். சத்யா, சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு கூடவா ஹாஸ்பிட்டல் போவ? எவ்வளவு முக்கியமான விஷயமா நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இல்ல அத்தை, ஒரு சீரியஸான டெலிவரி கேஸ். நான் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் அத்தை. எல்லாருக்கும் அவங்க உங்க விஷயம் தான் பெருசா போச்சு. டேய் அர்ஜுன், டேய் அந்த போனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சாதான் என்ன? எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்க. அம்மா சரிம்மா, கத்தாத. தேவா. பெரியமா, என்னடா இவ்வளவு லேட்டா வர? உன் பெரியப்பா முன்னாடி வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? பெரியமா, ஒருவேளை நான் ரெடி ஆகி வர லேட் ஆகி இருந்ததுன்னா சாரி பெரியப்பான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பேன். பெரியமா, மன்னிப்புக்கு பெரிய வேல்யூ இருக்கு. கூல் பெரியமா. எல்லாம் ரெடிங்கற, உன் பொண்டாட்டிய காணோம். தோ வரா பெரியமா. நான் ரெடி அத்தை. ட்ரெஸ் ஓகேவா?
அண்ணன் வராது. போலாம். என்ன ஜனா, எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? கிளம்பலாம் அண்ணே. அவன் எங்கடா காணோம்? அவனை தவிர மத்த எல்லாம் இருக்கீங்க? அண்ணே, அவனுக்கு ஃபோன் பண்ண நேரா அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அவன் தானடா முக்கியம். அவனுக்காக தானே இதெல்லாம். அவன் இல்லாம நாம மட்டும் போய் என்ன பண்றது? ஏன் தனியா தான் வருவாரா? சேர்ந்து வரமாட்டாரா? அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. அவன் இங்க வந்து ரெடியாகி கிளம்புறதுக்கு லேட் ஆகுமா? அதனால அவன் அப்படியே அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டான். மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே, நாம கிளம்பலாண்ணே. வண்டி ஓட்டிட்டு போறான். பாட்டி, உங்க மேல எதுவும் சேறுபடல? அது எப்படி முடியும்? நான் தான் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திட்டேன்ல. நீ மட்டும் இந்த தார்பாய வச்சு சேர தடுக்கலன்னா நான் வியாபாரத்துக்கு வச்சிருந்த சேலை முழுக்க சேறு பட்டு வீணா போயிருக்குமா. அந்த தெய்வமா பார்த்துதாமா உன்னை அனுப்பியிருக்கு. ரொம்ப நன்றிமா. ஏன் பாட்டி, உட்கார்ந்ததுதான் உட்கார்ந்த, கொஞ்சம் தள்ளி வேற இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம்ல. இப்படி சேறு இருக்கிற இடமா பார்த்து உட்காருவ? ஏத்தா, கார வருவான்னு நான் என்ன கனவா கண்ட? ரொம்ப கரக்கமா இருக்கு, சத்த உட்கார்ந்துட்டு போலான்னு உட்கார்ந்த. எங்க இருந்து வந்தானோ படுபாவி, இவ்வளவு வேகமாவா வருவான்? ஏடுபட்ட பாய. பாட்டி, உங்க காலம் மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது.
அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம். அடுத்தவங்கள குறை சொல்றத விட்டுட்டு நம்மள நாம தான் பாத்துக்கணும். சரிம்மா. சரி பாட்டி, நீ பாத்து பத்திரமா போ. நான் கோயிலுக்கு போகணும், கிளம்புறேன். இருந்தா சொத்தையே காப்பாத்தி கொடுத்திருக்க, உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. என்னது சொத்தா? என்ன பாட்டி சொல்ற? ஆமாத்தா, இந்த சேலையெல்லாம் வித்து அதுல கிடைக்கிற காசுல தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்க. அப்ப இதுதானே அத்தை எனக்கு சொத்து. அதுவும் சரிதான் பாட்டி. ஆனா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பத்திரமா போ, அதுவே போதும். அப்படிலாம் சொல்லாத ஆத்தா. நீ மட்டும் சேறுபடாம காப்பாத்தி கொடுக்கலனா இதெல்லாம் விற்க முடியாம போயிருக்கும். அதுக்கு பொண்ணு வெறும் கையால அனுப்புறதுக்கு மனசு வரலாத்தா. இந்த சேலையில எந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்காத்தா. பாட்டி, என்ன விளையாடுறியா? உன் சொத்துல எல்லாம் எனக்கு பங்கு வேண்டாம். நான் கிளம்புறேன். இருதா, உன் பாட்டி கொடுத்தா வாங்க மாட்டியா? ஒன்னே ஒன்னு எடுத்துக்கத்தா. எடுக்கலன்னா விடவா போற? சரி எடுத்துக்கிறேன், ஆனா சும்மா எடுத்துக்க மாட்டேன். சரிம்மா.